குழந்தைகள் விஷயத்தில் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தான் மறுமையில் பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது. இந்த குழந்தைகளுடைய தர்பியத்தில் நாம் எங்கே அக்கறை செலுத்துகிறோம்? குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கங்கள் விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோமா? கிடையாது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் தர்பியத்து தான், மக்களுடைய தர்பியத்து விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லா நேரமும் அதுதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது மாதிரி நல்லோர்கள் வரலாறை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க சிறுநீர் கழிக்க போகிறாங்கன்னு சொன்னால் சரியாக கழுகணும். சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்கறது, அவசரமாக உடனே வந்துடக்கூடாது. ஏன்னா சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் பண்ணலைன்னு சொன்னால் மறுமையில் தண்டனை இருக்குது, கபூரில் வேதனை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பக்கீ கபர்ஸ்தான் வழியாக வந்து கொண்டிருந்தாங்க. திடீரென்று சொன்னாங்க, இந்த 2 கபர்லையும் உள்ள ஆளுக வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னாங்க. இந்த 2 கபர்லையும் உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க. அதில் ஒருத்தர் வேதனை செய்யப்படுவது சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் பண்ணல, அதுக்காண்டி வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவர் கோல் சொல்லி திருந்தாருன்னு சொன்னாங்க. மற்றொரு ஹதீஸில் வருது, ஒரு ஆள் சரியாக சுத்தம் செய்யாமல் வேதனை செய்யப்படுறாரு, இன்னொருத்தர் புறம்பேசி கொண்டு திரிந்தார். அப்போ 2 விஷயத்தை 2 பாவத்தை சொல்லி தர்றாங்க. கோல் சொல்லுகிற பழக்கமும் பெண்களிடத்தில் இருக்குது, புறம் பேசுகிற பழக்கமும் இருக்குது. ஒரு சபையில் உட்கார்ந்தா நம்ம அடுத்தவர்களை பற்றி தான் புறம் பேசுகிறோம் இல்லையா? அடுத்தவர்களுடைய குறைய பேசினால் அது உடலுக்கு நோய், அல்லாஹ்வை பற்றி பேசினால் அது உடலுக்கு நிவாரணம். அழகா ஒரு பெரியவங்க சொன்னாங்க, திக்ருன் நாசி தாஉன் வ திக்ருல்லாஹி தவாஉன். நீங்கள் மனிதர்களை பற்றி பேசுறீங்க, அவரை பற்றி இவரை பற்றி ஒரு இடத்துல உட்கார்ந்தா யாரை பற்றியாவது பேசுறீங்கன்னா, மனிதர்களை பற்றி பேசினால் உங்கள் உடல் நோய்வாய்ப்பட்டு கெட்டு போயிடும். அல்லாஹ்வை பற்றி பேசுங்க, அல்லாஹ்வுடைய அருளை பேசுங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை பேசுங்க. அல்லாஹ்வை திக்ரு செஞ்சால் உடலுக்கு ஷிஃபா, உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு நிம்மதி. ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வை பற்றி பேசி பாருங்க, உங்களுக்கே ஒரு சந்தோஷம் தெரியும், உங்களை அறியாமல் ஒரு ஆன்ம திருப்தி தெரியும். ஒரு 5 நிமிஷம் புறம் பேசிட்டு எழுந்துருங்க, நமக்கே ஒரு பாரம் தெரியும். ஆனால் இப்போ புறம் பேசி 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 அப்படிலாம் நம்ம உள்ளங்களுக்கு ரொம்ப கெட்டு போச்சு, பழகி போனதுனால நமக்கு அது தெரிகிறது இல்லை.